Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை எம்பரேட் நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா நீட் கவுன்சிலிங் சம்பந்தமாக நம்ம சேனல் நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப்பில் முக்கியமான இன்டிமேஷன் வந்துச்சு அப்படின்னா உடனே உங்களுக்காக நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஓகே, ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோக்குள்ள வந்துருக்கிறோம். அதாவது இப்போ நம்ம பார்க்க போகிறது போத் கவர்மெண்ட் கோட்டா ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா டீம்டு யூனிவர்சிட்டி இதோட க்ளோசிங் கட் ஆஃப்ஸை பற்றி பேச போகிறோம். அதுக்கப்புறம் இந்த ரவுண்டு 1 முடிஞ்சிட்டு ரவுண்ட் 2க்கு நாம் எப்படி வந்து சாய்ஸ் ஃபில்லிங் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு காலேஜஸ் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் கேளுங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. ஏற்கனவே நம்மளே தேடி வந்தவங்க, அதே மாதிரி ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே நம்மளை தொடர்பு கொண்டவங்க எல்லாத்துலேயுமே நம்ம சொல்லியிருந்தோம். சரியா, சில பேர் கேட்டாங்க, கேட்டவங்களுக்கு வந்து டீம்டு யூனிவர்சிட்டிஸ் வந்து கிடைச்சிருக்கு. கேட்காதவங்களுக்கு எப்பயும் போல ஒரு ஏமாற்றம் தான். நாம் அதாவது ஃபஸ்ட்டு வீடியோவில் வந்து சொல்லிகிட்டே இருக்கோம், டீம்டு யூனிவர்சிட்டி வேணும்னு சொல்லி முடிவு பண்ணிங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் மட்டுமே காம்படிஷன் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்குது. சரியா, ஏன்னா லாஸ்ட் இயர்லேருந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் காம்படிஷன் வந்து ரொம்ப ஹெவியாகவே இருக்குது. அதாவது 2024லையும் சரி 2025 இந்த வருஷமும் சரி, அதாவது பேரண்ட்ஸ் வந்து எப்படியாவது பசங்களை வந்து ஜாயின் பண்ணி விட்டுணும் அப்படிங்கிற ஒரு எய்மில் இருக்கிறனால அதாவது டீம்டு யூனிவர்சிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் வந்து எப்பயுமே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. நான் நிறையா தடவை சொல்லிட்டேன் இந்த விஷயத்தை. ஆனால் இன்னமும் பாருங்கள், நிறையா பேரண்ட்ஸ் இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க சில பேரண்ட்ஸ் கூட செகண்ட் ரவுண்ட் பார்த்துக்கலாம், செகண்ட் ரவுண்ட் ஃபீஸ் குறையும், செகண்ட் ரவுண்ட் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கிறீங்க. நீங்கள் வந்து பண்ண தப்பு என்ன அப்படிங்கிறத இந்த ரவுண்டில் தயவுசெய்து நீங்கள் மாற்றிங்க. மேபி யாராவது ஒரு மிஸ்டேக் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து மேபி நீங்கள் செகண்ட் ரவுண்டில் போகிறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. சரியா, அதனால் சார் நான் வந்து மார்க் ரொம்ப குறைவாயிட்டேன் சார், எனக்கு எப்படியா டீம்டு யூனிவர்சிட்டியில் இருந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பிளேஸ் ஆகிட்டேன் அப்படின்னா ரொம்ப சந்தோஷம் சார் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா உடனே தொடர்பு கொள்ளுங்க. நாம் உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுறதுக்கு நம்ம என்ன சொல்கிறது ரெடியாக இருக்கிறோம். எப்படி வந்து அதர் ஸ்டேட்டில் எப்படி போடலாம், பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆந்திராலையோ இல்லை கர்நாடகாவிலையோ எப்படி என்ன க்ளோசிங் கட் ஆஃப்ஸ் இருக்குது எல்லாமே அனலைஸ் பண்ணி என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம டீட்டெயில்ஸ் வந்து சொல்லுவோம். சரியா, அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து நம்மளை தொடர்பு கொள்ளுங்க. நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த கவர்மெண்ட் கோட்டாவில் என்ன க்ளோஸ் ஆச்சு அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம டீம்டு யூனிவர்சிட்டி பற்றி தெளிவாக பார்த்துடலாம். இப்போ கவர்மெண்ட் கோட்டாவில் நம்ம வந்து பார்க்கும்போது ஓப்பன் வந்து பார்த்தீங்கன்னா 534 மார்க்கில் க்ளோஸ் ஆகிருக்கு. சரியா, அதுக்கப்புறம் ஓபிசியில் 534 க்ளோஸ் ஆகிருக்கு, இடபிள்யூஎஸ்ல 528க்கு க்ளோஸ் ஆகிருக்கு, எஸ்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 457க்கு க்ளோஸ் ஆகிருக்கு, எஸ்டிக்கு 435க்கு க்ளோஸ் ஆகிருக்கு. சரியா, இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட் கோட்டான்னு நம்ம சொல்லும் போது சார் என்ன சார் இப்படி சொல்கிறீங்க, நாங்களாம் அப்ளை பண்ணியிருக்கலாம் போலேயே அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். சரியா, ஆனால் கவர்மெண்ட் கோட்டான்னு நம்ம சொல்லும் போது இதெல்லாம் வேறு ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய காலேஜஸில் என்ன பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆகிருக்கு. இந்த இடபிள்யூஎஸும் சரியா, அதே மாதிரி எஸ்டி மட்டும்தான் நம்ம தமிழ்நாட்டில் இந்தியாவிலே என்னாச்சு பார்த்தீங்கன்னா குறைவான கட் ஆஃபுக்கு க்ளோஸ் ஆகிருக்கக்கூடிய காலேஜஸ். அப்போ நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும், இந்த ஆல் இண்டியா கோட்டாவை பொறுத்த வரைக்கும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்களோட ஸ்டேட்டை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. சில பேர் வந்து எந்த ஸ்டேட் போனாலும் பரவாயில்லன்னு சொல்லி கொடுப்பாங்க. அப்போ ஆல் இண்டியா கோட்டாவோட க்ளோசிங் கட் ஆஃபை நம்ம என்னன்னா ஒரு கன்க்ளூஷனுக்கு கொண்டு வர முடியாது. இதுக்கு தான்ப்பா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்க்ளூஷனுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா அதை வந்து கொண்டு போக முடியாது. இப்போ உதாரணத்துக்கு 534 எடுத்த ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் தமிழ்நாடு காலேஜ் மட்டும் போட்டுருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு கிடைச்சிருக்காது. சரியா, இப்போ 534 எடுத்த ஓபிசி ஸ்டூடெண்ட் வந்து வெறும் தமிழ்நாடு காலேஜ் மட்டும் போட்டிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு கிடைச்சிருக்காது. அதை தான் சொல்ல வரும். அப்போ இந்தியா ஃபுல்லாக நான் இந்தியாவில் எங்கே வேணாலும் போனால் நான் ரெடியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு முடிவில் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ரவுண்ட் 2ல் கவர்மெண்ட் காலேஜஸ் வந்து என்ன போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கட் ஆஃபுக்கு நியரஸ்டாவோ இல்லை இந்த கட் ஆஃபோட அதிகமாக இருந்தீங்க அப்படின்னாலும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்தியாவில் எந்த ஸ்டேட்டுக்கு போனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ரவுண்ட் 2ல் நீங்கள் என்ன ட்ரை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வாய்ப்பு வந்து இருக்குது. சரி, ஓகே, அடுத்து டீம்டு யூனிவர்சிட்டி பார்க்கலாம். இதுதான் நமக்கு ரொம்ப முக்கியமானது. டீம்டு யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் நிறையா பேரண்ட்ஸ் வந்து என்ன செஞ்ச தப்பு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செலக்டடாக காலேஜை போட்டாங்க. சரியா, இது வந்து நிறைய பேரண்ட்ஸ் வந்து செஞ்ச தப்பு. அதாவது ஏதாவது ஒரு காலேஜில் போய் பேசி வச்சுட்டு எனக்கு இந்த காலேஜை போட்டுருங்க அந்த காலேஜ் அப்படி போட்டிங்கன்னா கிடைக்கவே கிடைக்காது. நான் ஏற்கனவே நிறைய வீடியோ சொல்லிட்டேன், எனக்கு வந்து இந்த காலேஜ் தான் வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபோக்கஸ்டாக இருந்தீங்க அப்படின்னா அதுக்கு வாய்ப்பே இல்லை. நல்லா நீங்கள் கவனிச்சிங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு 13 டீம்டு யூனிவர்சிட்டி இருக்குது, பாண்டிச்சேரியில் ஒரு 4 யூனிவர்சிட்டி இருக்குது. சரியா, மொத்தம் 17 யூனிவர்சிட்டி. எங்கேயுமே படித்து வேஸ்ட்டு அப்படிங்கிற ஒரு தாட்டுக்கு நீங்கள் போகாதீங்க. என் சொந்தக்காரங்க அங்கே படிச்சிருக்காங்க, இவங்க அங்கே படிச்சிருக்காங்க, இந்த காலேஜ் வேஸ்ட்டு அந்த காலேஜ் வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லி
வேஸ்ட் அப்படிங்கிற ஒரு தாட்டுக்கு என்ன பார்த்தீங்கன்னா நீங்க போக வேணாம். சரியா? அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம கையில ஒரு சீட்டை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ நல்லா நீங்க கவனிச்சு பாருங்களேன், இதுலயும் நிறைய பேரண்ட்ஸ் வந்து மிஸ்டேக் பண்ணுவாங்க. இப்போ இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு போய் சேராதனால நிறைய பேரண்ட்ஸ் வந்து இப்போ என்ன மிஸ்டேக் பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க நினைச்ச காலேஜ் வந்து கிடைச்சிருக்காது. சரியா? இப்போ ராமச்சந்திரா கிடைச்சுன்னு நினைச்சிருப்பாங்க, சவிதா கிடைச்சுன்னு நினைச்சிருப்பாங்க, எஸ்ஆர்எம் கிடைக்கும்னு நினைச்சிருப்பாங்க. ஆனா அவங்க நினைச்ச காலேஜ் வந்து கிடைச்சிருக்காது. அப்படி கிடைக்காதனால ஃப்ரீ எக்ஸிட்ல விட்டுருவாங்க. தயவு செய்து சொல்றேன், ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல உங்களுக்கு ஒரு காலேஜ், ஒரு டீம் யூனிவர்சிட்டி கிடைச்சிச்சு அப்படின்னா ஃப்ரீ எக்ஸிட் விடாதீங்க. சில பேர் வந்து சும்மா போட்டு பார்க்கலாமேன்னு சொல்லி நினைச்சு பார்த்தா போட்டிருப்பாங்க, அவங்க வந்து ஃப்ரீ எக்ஸிட்ல விட்டுறலாம். ஆனா நான் வந்து டீம் யூனிவர்சிட்டியில படிக்கிறேன்னு ஒரு எய்ம்ல இருந்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல உங்களுக்கு வந்து காலேஜ் வந்து கிடைச்சிச்சு அப்படின்னா தயவுசெய்து ஃப்ரீ எக்ஸிட்ல விடாம நீங்க என்ன பண்ணலாம்னு பார்த்தா ரீ அலாட்மெண்ட், அதாவது அந்த சீட்டை நீங்க என்ன பார்த்தீங்கன்னா தக்க வச்சுக்கிட்டு அதுல வந்து ரீ அலாட்மெண்ட் கவுன்சிலிங் கூட நீங்க போடுங்க. தயவு செய்து நீங்க என்ன பண்ணாலும் பார்த்தா ஃப்ரீ எக்ஸிட்ல விட்டுறாதீங்க. இப்போ நீங்க தமிழ்நாட்டில் வந்து பாத்தீங்கன்னா ஜேஆர் மெடிக்கல் காலேஜ்ல 215க்கு க்ளோஸ் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் பாண்டிச்சேரியில் வந்து பாத்தீங்கன்னா லட்சுமி நாராயணால 215க்கு க்ளோஸ் ஆயிருக்கு. இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா 220 எடுத்தவங்களுக்கு கிடைக்கல, 235 எடுத்தவங்களுக்கு கிடைக்கல, 240 எடுத்தவங்களுக்கு எல்லாம் கிடைக்கல. ஆனா க்ளோசிங் கட் ஆஃப் பாருங்க 215. அது எப்படி சார் அப்படின்னா, அங்கதான் பேரண்ட்ஸ் பண்ண தப்பு என்னன்னா, செலக்டடா ஒரு 3 காலேஜ் மட்டும் போடுறது, செலக்டடா ஒரு 4 காலேஜ் மட்டும் போடுறது. இப்படி நீங்க செலக்ட் பண்ணி நீங்க போட்டீங்க அப்படின்னா இப்படிதான் நம்ம என்ன சொல்றதா தவறு பண்ணுவோம். அப்ப ரவுண்ட் 2 பொறுத்த வரைக்கும் நான் இதனால தான் சொல்லிட்டே இருக்கேன், யாராவது ஒரு ஆளை நல்லா தெரிஞ்சவங்கள கூட கைட் பண்ணி வச்சுக்கிறதுக்கு என்ன பார்த்தீங்கன்னா கூட ஒரு ஆளை வச்சுங்கன்னு சொல்றதுக்கு காரணம் வந்து அதுதான். அதனால தான் ஆஃபீஸ் வந்து பாருங்கன்னு சொல்றதுக்கு ரீசன் வந்து என்னாச்சு பார்த்தா இந்த தவறுகள் தான் நாம என்னாச்சு பார்த்தீங்கன்னா பண்ணுவோம். சரியா? அதனால தயவு செய்து உங்களுக்கு வந்து ரவுண்ட் 2ல ஒரு டீம்டு யூனிவர்சிட்டி வேணும்னு நீங்க நினைச்சிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க நம்மளை தொடர்பு கொள்ளுங்க. நாம உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறோம். அதர் ஸ்டேட்ல கூட என்னாச்சு பார்த்தீங்கன்னா நிறைய காலேஜஸ் வந்து இருக்கு. சரியா? அதனால கண்டிப்பா தொடர்பு கொள்ளுங்க. அது மட்டும் இல்லாமல் சப்போஸ் உங்களுக்கு வந்து டீம் யூனிவர்சிட்டி வந்து போடலாம் நினைச்சேன் சார் ஆனா முடியல சார் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டீங்க அப்படின்னா அப்ராட்ல கூட நீங்க என்ன பார்த்தா பண்ணலாம். சரியா? அதாவது யூரோப்பியன் கண்ட்ரிஸ்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய வந்து இதே ரேஞ்சில் நமக்கு என்ன பார்த்தீங்கன்னா நிறைய காலேஜஸ் வந்து இருக்கு. சரியா? அப்போ அந்த மாதிரி கண்ட்ரியில கூட நம்ம என்ன பார்த்தா பண்ணலாம். நாம உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுத்ததாக்கும். உங்களுக்கு எந்த உதவி வேணாலும் நீங்க உடனே நம்மளை தொடர்பு கொள்ளுங்க, நாம உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறோம். சரியா? அதனால செகண்ட் ரவுண்ட் ரொம்ப சுதாரிப்பா நம்ம வந்து சாய்ஸ் ஃபில்லிங் போட்டோம் அப்படின்னா கண்டிப்பா இந்த ரவுண்டுல நீங்க பண்ண தவற ரெக்டிஃபை பண்ணி செகண்ட் ரவுண்ட்ல கண்டிப்பா உங்களால சீட் வந்து எடுக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.